கர்நாடக தேர்தலில் அரியணை யாருக்கு? ஜி நியூஸ் மேட்ரிக்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு. தென்னிந்தியாவில் பாஜகவின் கோட்டையாக கர்நாடகா மட்டுமே உள்ளது. அத்தகைய சூழலில் பார்த்தீங்கன்னா பாஜக எந்த நிலையிலும் அதை இழக்க விரும்பவில்லை. கர்நாடகாவில் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பதை குறித்து கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குகள் பதிவாகி மே 13ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும். அதற்கு முன் ஜி நியூஸ் தொலைக்காட்சி பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பை நடத்தியதுங்க. இந்த கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா மார்ச் 29 முதல் ஏப்ரல் 30 வரை நடத்தப்பட்டது. இந்த கருத்து கணிப்பில் கர்நாடகா சட்டப்பேரவையில் 224 இடங்களில் சுமார் 2,80,000 பேரிடம் கருத்துக்கள் எடுக்கப்பட்டுள்ளன. கர்நாடக தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளில் பிழையின் விளிம்பு -5% ஆகும். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் அல்ல, வெறும் கருத்து கணிப்பு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கருத்து கணிப்பு தேர்தலில் எந்த வகையிலும் பார்த்திங்கன்னா செல்வாக்கு செலுத்தும் முயற்சியாக புரிந்து கொள்ளக்கூடாது. கர்நாடகாவில் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இது தவிர கர்நாடகாவின் 6 பிராந்தியங்களில் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஜி நியூஸின் மேட்ரிக்ஸின் கருத்து கணிப்பின்படி பாஜக 103 to 115 இடங்களை பெறலாம். மறுபுறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெறும் அப்படின்னா 79 to 91 இடங்களில் வெற்றி அடையக்கூடும். அதே சமயம் ஜனதா தளம் கிங் மேக்கராக செயல்படக்கூடும். மத சார்பற்ற ஜனதா தளம் 26 to 36 இடங்களை பெறலாம். மற்றவர்கள் பார்த்திங்கன்னா 1 to 3 இடங்களை பெறலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜி நியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு நடந்திருக்குங்க. இந்த கருத்து கணிப்பை பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தாங்க குறிப்பிடத்தக்கது. இது பார்த்திங்கன்னா ஒரு முயற்சியாக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க. இது ஊக்குவிக்கிற விதமாக இது இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க ஜி நியூஸ் தரவு சைடு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.